வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே டெட்டுக்கு வந்து எப்போ வந்து வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்துட்டு டிஆர்பி வந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் டிஆர்பி வந்து க்ளோஸ் ஆக போகுது. இன்னும் 10 to 11 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் டெட்டுக்கு வந்து இன்னிலேருந்து போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கான டெட்டோட வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 சமூக அறிவியல் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம அகாடமியில் இருக்கவங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுறோம். நம்ம வந்து பாடசாலையிலேருந்து தான் நம்ம வந்து எடுத்தோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு என்ன போர்ஷன் படிச்சீங்களோ அதே தான் 6th to 8th அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 6th to 10th வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 1 to 5th வரைக்கும் சைல்ட் பெடகாலஜி மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ தமிழ் படிக்கிறவங்க மேக்ஸிமம் எடுத்துக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் தான் எடுத்திருப்பாங்க அடிஷ்னல் பேப்பருக்கு. ஸோ அதே போல் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கவங்களும் சமூக அறிவியல் தான் எடுத்திருப்பார்கள். சில ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்டுமே ஈவன் வந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு சோஷியல் சயின்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் எப்போ வீடியோ போடுவீங்க அப்படின்னு கேட்டதுனால நம்ம போடுறோம். தென் டிஎன் டெட்டுக்கு வந்துட்டு நம்ம அகாடமியில் வந்து டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு எப்படின்னா 6th, 7th, 8th, 9th இதோடைய புக் பேக் கொஷின்ஸும் நம்ம வந்துட்டு வீடியோ போட்டுட்ருக்கோம். தென் ஒவ்வொரு யூனிட் வைஸ் டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து 8th வந்துட்டு ஆல்மோஸ்ட் 6 போயிருக்கு. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 8th எக்கனாமிக் ஃபஸ்ட் யூனிட் போயிருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு யூனிட் வைஸாக டெஸ்ட் வந்து உங்களுக்கு போட்டு பார்த்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நினச்சிங்க தோணுச்சுன்னா நம்ம அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு முதல் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். ஓகேங்களா? நான் பிஜிடிஆர்பிலே இதை பற்றி நடத்திருப்பேன். ஸோ இருந்தாலுமே ஓகே டைம் வந்து டிஎன் டெட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிஜிடிஆர்பி கம்பேர் பண்ணுறச்சு. ஸோ வந்துட்டு நம்ம இது பார்க்கலாம். ஸோ பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டைனோசரஸ் விலங்கின் முட்டைகள் தமிழகத்தில் கிடைக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் பகுதி தான். ஏன்னாது பல மில்லியன்களுக்கு முன்னாடி டைனோசர் வந்து வாழ்ந்தது. அந்த டைனோசர் முட்டை வந்துட்டு தமிழகத்தில் ஒரு இடத்துல கிடச்சிருக்கு. எந்த இடத்துலன்னு கேள்வி வந்துச்சுன்னா அரியலூர். ஓகேங்களா? ஓகே. இந்த இது இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் பாடசாலையில் இந்த பேட்டர்ன் வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்குது பார்த்தோம். பட் ஆனால் இவங்க பேட்டர்ன் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் ஆன்சர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அஃபிஷியலாக பாடசாலையில் இருக்கிறதே நம்ம வந்துட்டு படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாச்சு. சுறாவுமே இருக்குது. பட் நான் இது முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த சுறா வந்து கை டீச் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி நடந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூரில். ஓகேங்களா? 2004 ஆதிச்சநல்லூர் வந்து ஒரு அகழ்வாராய்வு நடக்குது. அந்த அகழ்வாராய்வு நடத்தின போது கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 2004 ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்தது. எந்த இடம் கேட்கலாம். இல்லை ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சியின் போது 160களுக்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் வந்து கிடைத்தது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்கலாம். இல்லை எத்தனை தாழிகள் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். பழங்கால மக்களின் வாழ்வியல் பற்றி அறிந்து கொள்ள எழுதப்பட்ட ஆதாரங்கள் பழங்கால பொருட்களுக்கு துணை புரிகின்றன. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தாவே நமக்கு வந்துட்டு லிட்ரஸி சோர்ஸ் ஆகட்டும், எந்த வளங்களாக வேணாலும் இது நியூமஸ்மேட்டிக்ஸ் ஆகட்டும். நியூமஸ்மேட்டிக்ஸ்னால் ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். ஓகேங்களா? ஸோ நியூமஸ்மேட்டிக் ஆகட்டும், இன்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், இல்லை ராக் எடிக்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்டை பற்றி மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், தினசரி வாழ்க்கை எப்படி போனது, எந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாங்க, எப்படிலாம் வந்துட்டு அவங்க வாழ்க்கை முறை இருந்தது, அவர்கள் வந்து பொழுதுபோக்குக்கு என்னெல்லாம் பண்ணார்கள் அப்படின்ற விஷயத்த டெய்லி ஆக்டிவிட்டீஸை பற்றியும் அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்கன்றதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஹிஸ்ட்ரி படிக்கிறோம். ஸோ டுடேஸ் ஹிஸ்ட்ரி இஸ் டுமாரோஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சது. ஸோ 4 கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனோசர் முட்டை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரியலூர். எந்த மாவட்டம்னு கேட்டாங்கன்னா வந்து திருநெல்வேலி மாவட்டம். 2004 ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்ட தாழிகள் எண்ணிக்கைன்னு கேட்டாங்க. முதுமக்கள் தாழிகள் எண்ணிக்கைன்னு கேட்டால் 160. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். நம் முன்னோர்கள் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை ஆதாரங்களுடன் தொகுத்து காலவரிசைப்படி கூறுவதை என்கிறோம். ஓகே, க்ரனாலஜிக்கல் ஆர்டரா. ஸோ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, கிமு 1 எப்படி இருந்தார்கள் மக்கள்கள், கிமு 2 எப்படி இருந்தார்கள், கிபி 1 எப்படி இருந்தாங்க, கிபி 2 எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காலவரிசைப்படுத்தி நம்ம சொன்னால் தான் புரியும். ஸோ வந்து 1 இப்படி வளர்ச்சி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரோத் ஆயிருக்காங்க. ஸோ டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் 2025 இப்படி இருக்கும் அப்படின்னு காலவரிசையாக சொல்கிறாங்க வரலாறு பொறுத்த வரைக்கும்.
சரி, ஓகே. இந்த ஆதாரங்கள் பொறுத்தவரை 2 ஆதாரங்களாக பிரிப்பார்கள். எப்படி? எழுத்து ஆதாரங்கள், எழுத்தில்லாத ஆதாரங்களா பிரிப்பாங்க. ஓகே. எழுத்து ஆதாரங்கள் வந்து நெறைய ஆதாரங்கள் பிரிப்பாங்க. இலக்கியங்களா இருக்கலாம், இல்லன்னா வந்துட்டு இலக்கியம் அல்லாத செவி சொற்களா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ எடுத்துக்காட்டு எழுத்துக்கள் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இலக்கியங்கள் கம்பராமாயணம் ஆகட்டும், மகாபாரதம் ஆகட்டும், இல்ல வந்துட்டு எந்த ஒரு இலக்கியங்கள் ஆகட்டும், இல்லன்னா வந்துட்டு கல்வெட்டுகள், அசோகருடைய கல்வெட்டுகள் ஆகட்டும், இல்ல மெக்ரலித்தூன் கல்வெட்டுகள் ஆகட்டும், இல்லன்னா வந்துட்டு அதிகம்ப ஆதிகும்ப இன்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் கல்வெட்டுகள் மூலம் அந்த அரசர்கள் எப்படி இருந்தார்கள், மன்னர் எப்படி இருந்தார்கள், மந்திரி எப்படி இருந்தாங்க, மக்கள் எப்படி இருந்தாங்க, என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம கல்வெட்டு வச்சு நம்ம கற்றுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த வரலாறை நம்ம ஈஸியாக அறிஞ்சிக்கலாம். சரி, ஓகே. இது மூலிமா மட்டும்தான் நம்ம வரலாறை தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால், புத்தகங்கள் மூலியம் தான் தெரிஞ்சுக்குமா? கிடையாது. செப்பேடுகள் அப்படின்னு சொல்வார்கள். ஓகேங்களா? ஸோ செப்பேடுகள் மூலமும் நம்ம தெரிந்து கொள்ளலாம், பட்டயங்கள் மூலமும் தெரிந்து கொள்ளலாம். ஓலைச்சுவடிகள் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாவேசுவையர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாவேசுவையர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தமிழுக்கு வந்து தொண்டு செஞ்சவரே அவர் தான். ஓகேங்களா? வாவேஸ் ஆகட்டும், உவேசா சுவாமிநாதன் ஆகட்டும், இவங்க 2 பேருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உவே சுவாமிநாதன் ஆகட்டும், இவங்க 2 பேருமே நிறைய தொண்டுகள் செஞ்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு என்னாங்கன்னா ஓலைச்சுவடிகள்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி இவங்க எழுதவும் செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? உவேசாலாம் பயங்கரமாக வந்து தமிழுக்கு நிறைய நூல்களே அவ்வளோ தாங்க கண்டுபிடிச்சிருப்போம் ஆக்சுவலாக நம்ம. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை பற்றிய அறிய உதவும் ஆதாரங்கள் சார்ந்த பொருட்கள், சிதைவுகள், கற்கள், மரங்கள், விலங்கு கொம்புகள், எலும்புகள், கற்கருவிகள், மண்டை ஓடுகள், இது எல்லாத்தையுமே கார்பன் டேட்டிங் பண்ணுவாங்க. C27 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்பன் டேட்டிங் மூலயமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மரங்களுக்கு பண்ணுவாங்க. எப்படி தெரியுங்களா? ரிங் இருக்கும் மரங்களுக்கு. இப்போ நீங்கள் மரம் வெட்டினீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அது கீழே வந்துட்டு பழைய மரம் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு ரிங்காக இருக்குங்க. மரம் வெட்டி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரிங்கை வச்சு எத்தனை ரிங் அப்படின்னு கவுண்ட் பண்ணி அந்த மரத்துக்கு இத்தனை வருஷம் ஆகுது, இத்தனை நூற்றாண்டு ஆகுது, மரம் இத்தனை காலங்கள் வாழ்ந்தன அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதே முறையை தான் இங்கே யூஸ் பண்ணி அவங்க வந்து பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி வச்சுருப்பாங்க தெரியுமா? அதில் பவுடர் தூவி இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணி பார்ப்பாங்க எத்தனை வந்துட்டு கார்பன் டேட்டிங் ஆயிருக்குன்னு. இது வந்து நான் சொல்கிறது சிம்பிள் மெத்தட். நிறைய வந்துட்டு லேப்ஸுக்கு கொடுத்து பார்ப்பாங்க. சரி, ஓகே. இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. எப்படி வந்து எப்படிலாம் வந்து வரலாறு தெரிஞ்சுப்போம், எப்படிலாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு. சரி, ஓகே. இந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வரலாறுக்கு அப்புறம் என்ன நடந்தது? வரலாறு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்பு, பல நூற்றாண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம் அப்படின்ற 4ஆ பிரிக்கிறாங்க. என்னது? பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம், பேலியோலித்திக், நியோலித்திக், சால்கோலித்திக், அயன் ஏஜ் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த செம்பு காலத்தை காப்பர் ஏஜ்னு சொல்லலாம், சால்கோலித்திக்னு சொல்லலாம். ஸோ இது இயர் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப டஃப்பாக போய் உங்களுக்கு டெட்டை பொறுத்தவரைக்கும் கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பிஜிடிஆர்பி படிச்ச வரைக்கும் நீங்கள் எப்படின்னா லைன் பை லைன் உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். டெட் பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட் நீங்கள் நல்லா உள்ளே ஏற்றிக்கிட்டு சில இம்பார்ட்டன்ஸாக படித்தா ஓகே. அதுக்கு நான் எதுவுமே ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லலை. எல்லாமே படிச்சுட்டு உங்களுக்கு நல்லா இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? அந்த இயர்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேலியோலித்திக் பொறுத்த வரைக்கும் கிமு 10,000 ஆண்டுக்கு முற்பட்ட காலம். நியோலித்திக் பொறுத்த வரைக்கும் 10,000லேருந்து 6,000 வரை. சால்கோலித்திக் பொறுத்தவரைக்கும் 3,000லேருந்து 1,500 வரைக்கும். அயன் ஏஜ் பொறுத்த வரைக்கும் 1,500லேருந்து 600 வரைக்கும். ஓகேங்களா? எல்லாமே கிமு தான். ஓகேங்களா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிபி கிடையாது. சரி, ஓகே. ஆதி மனிதனின் பயன்படுத்திய கருவிகளை வந்து பார்க்கலாம். அவங்க வந்து என்ன கருவி பயன்படுத்தியிருப்பாங்க? கல் மட்டும் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ கற்கருவிகளை பயன்படுத்துகிறாங்க. அந்த கற்கருவிகளை 2 கற்காலமாக பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து எப்படி பிரிக்கலாம்? 2ஆக பிரிக்கலாம். ஒன்று பழைய கற்காலம், இன்னொன்று புதிய கற்காலம் அப்படின்னு பிரிக்கலாம். பழைய கற்காலம் வந்து பேலியோலித்திக் 10,000க்கு முற்பட்ட ஆண்டு, நியூ அப்படின்னு வந்து 10,000லேருந்து 6,000 வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. பழைய கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஓகே, இருங்க. ஆக்சுவலாக வந்து உடையுது பிக்சலு. பழைய கற்கால மனிதன் வந்து ஒரு இடத்துல வந்து நிலையாக தங்க மாட்டான். ஓகேங்களா? அவன் வந்து நாமடிக் அப்படின்னு சொல்லுவாங்க, நாடோடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம அப்படி சொல்கிறோன்னா, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல தங்கி விவசாயம் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு வளர்ச்சிகள் கண்டுபிடிக்க சக்கரம் வந்து பானை செய்ய கண்டுபிடிக்கப்பட்ட பொருள். பிற்காலத்தில் அதையே வந்துட்டு ஒரு மாட்டு வண்டி அந்த மாதிரி வந்து குதிரை வண்டியை ஓட்டினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் கண்டுபிடிப்பதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வருது, ஒரு டெக்னாலஜி எல்லாமே வளர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த காலத்தில் மனிதன் முதல் தோன்றியப்போ அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனாக தான் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும். அதனால் அவன் வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணி அவனுக்கு வந்து தங்கலாம் தெரியாது. அவன் வந்து நாடோடியமாக திரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே ஒரு கூட்டமாக திரிவார்கள். ஓகேங்களா? ஃபேமிலி அப்படின்ற ஒரு எமோஷன்ஸ்லாம் மேபி வந்து அப்போ ரொம்ப கம்மியாக இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்படி போவாங்க, திருப்பி வந்துட்டு ஒரு இடத்து அந்த பொந்து இருக்கும் பார்த்தீங்களா? அதில் போய் தங்கலாம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல போய் வந்து குகைகள் வந்து குகைக்குள்ளே போய் தங்கலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அவங்க அந்த
பழைய கற்கால மனிதன் ஒரு இடத்துல தங்க மாட்டான். நியோலித்திக் அப்புறம் தான் விவசாயம் தோன்றிய பிறகு தான் வந்துட்டு மக்கள் ஒரே இடத்தில் விவசாயம் செய்வதற்காக தங்கினார்கள். ஓகேங்களா? ஸோ காடுகள்ல வாழ்ந்தாங்க. அங்க இங்கேயும் திரிஞ்சுட்டே இருப்பாங்க. மரப்பொந்துகள்ல, குகைகள்ல வாழ்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே இதெல்லாம் பண்ணாங்க. இன்னொரு கேள்வி வந்து இந்த இடத்துல எப்படி கேட்பாங்கன்னா, எந்த கற்காலத்தில் நெருப்பை கண்டறிந்தார்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பழைய கற்காலத்துல எப்படி அப்படின்னா பெப்பல்ஸ் அப்படின்னு சொல்வார்கள் ஆங்கிலத்துல. சிக்கி முக்கி கல்லுன்னு சொல்லுவோம். நம்ம கூட சின்ன வயசுல விளையாடிருப்போம் பார்த்தீங்களா? இந்த கூழாங்கல் மாரி இருக்கும். அந்த கல்ல நம்ம நல்லா தேய்ச்சுட்டே இருந்தா நெருப்பு வரும். நம்ம வந்து ரொம்ப விடாம ட்ரை பண்ணுவோம். பட் ஆனா ஒரு இடத்துல சில பேர் விட்டுருவாங்க. சில பேர் ட்ரை பண்ணி நெருப்புலாம் ஆக்குவாங்க. நாங்கலாம் வர வச்சுருக்கோம். பயங்கரமா கல்லெல்லாம் கையெல்லாம் சூடாகும். ஸோ அந்த அளவுக்கு தேய்ச்சுட்டே இருந்தா நெருப்பு வர ஆரம்பிக்கும். ஸோ வந்துட்டு பழைய கற்காலத்தில் தான் வந்து நெருப்பை கண்டுபிடித்தார்கள். இந்த கேள்வி ஆல்ரெடி டிஎன் டெட்ல கேட்டிருக்காங்க. நீங்க அத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்க. நெருப்ப வந்து உண்டாக்குறாங்க. ஆனா, ஆதி மனிதன் வந்து ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறான். என்னன்னா, இடி மின்னல். அவனுக்கு அது புதுசா இருக்கு. அப்படின்னா என்ன? எப்படி வந்து அந்த வானத்துலருந்து வருது? எப்படி அந்த வானத்துலருந்து இடி வருது? எப்படி வந்து வெளிச்சம் வருது? அப்படின்னு இடி மின்னலை பார்த்து பயந்தவர்களும் அவர்கள் தான். நெருப்பை உண்டாக்கியவர்களும் இவர் தான். இன்னொரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு உருவாகறதுக்கான காரணம், இந்த வந்து இடி மின்னல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மின்னலின் காரணமாக அவர்கள் வாழ்ந்த காடு வந்துட்டு நெருப்பு பற்றி எரிந்துவிடும். அந்த நெருப்ப பார்த்து இவங்க பயந்து எப்படி இது உருவாச்சு? அப்படின்னு இப்ப இது உருவாக்க முடியுமா? அந்த அந்த நெருப்பு வந்து சுற்றும் பார்த்தீங்களா? அப்ப அந்த காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாமே சாக ஆரம்பிக்குது. ஸோ செத்ததுக்கப்புறம் இந்த பிழைத்த மக்கள் என்ன பண்றாங்க, அந்த காட்டுக்குள்ள வந்து ஏன்னா வாழ்ந்த காடு. ஸோ அந்த காட்டுக்குள்ள வந்து அந்த இறந்த மிருகங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அனிமல்ஸ வந்து எடுத்துட்டு போறாங்க. ஸோ சுட்டிருக்கவுடனே டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கு. அப்பதான் ஸோ வந்து இது சுட வச்சா, நெருப்பால வச்சா அந்த வந்து ஃபுட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க முடிஞ்சது. ஆதி மனிதன் எவற்றை வணங்கினான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயந்த விஷயத்த தான் நம்ம வணங்குவோம். ஏன்னா, அப்ப அந்த விஷயம் நம்மள வந்து ஒண்ணும் பண்ணாது. நம்ம வந்துட்டு அது வணங்கிட்டா அப்படின்ற விஷயத்த அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சு இடி மின்னலா வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேள்வி கேட்கலாம். பேலியோலித்திக்கை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தை வணங்கினார்கள்? ஏன்னா நியோலித்திக் வரும்போது இயற்கையை வணங்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிற்காலத்துல இந்திரன் வருவாரு. அதுக்கப்புறம் சிவன், லிங்கம் எல்லாமே வர ஆரம்பிச்சுரும். நேச்சுரா தாய் வழி கடவுளையும் வந்து வழிபடுவார்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, பேலியோலித்திக் பழங்கற்காலம் பொறுத்தவரைக்கும் இடிமின்னலுக்கு பயந்தார்கள். இடிமின்னலையே வணங்கினார்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஆதி மனிதன் குளிர், வெப்பம், மழையிலிருந்து காத்துக்கொள்ள இலைகள், தழைகள், மரப்பட்டைகள், விலங்குகளுடைய தோள்கள் லெதர் இருக்குது பார்த்தீங்களா? இதனால் ஆனால் ஆடைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகரிகம் அப்படின்றது லேட்டர் டேஸில் தான் வளரும். ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெஸ் வந்து அணியக்கூடாது அப்படிலாம் இல்லை. இவங்க ஏன் அணிந்தாங்க அப்படின்னு பார்த்தா நாகரிகத்தை ஒட்டி அணியவில்லை. நான் அதுக்கு நாகரிகம் இல்லைன்னு சொல்ல ரொம்ப அவங்க வந்து பயங்கரமாக அவங்க ஆன்சஸ்டர் நம்ம முன்னோர்கள் அவங்களுக்கு அப்புறம் தான் நம்ம வந்தோம். ஆனால் அந்த இலைகளையோ பட்டைகளையோ ஏன் அணிஞ்சாங்கன்னா மழை பெய்யுது, மழைக்கு குளிர் உருவாக்குது. ஸோ அவர்கள் விட்ட வழி தான் நம்ம வழித்தோன்றல் தான் இவ்வளோ வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஒரு டெக்னாலஜியில் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். கருவிகளாக பயன்படுத்தியவை என்ன? கரடு முரடான கற்கள். ஓகேங்களா? ஷார்ப்ஸான கற்கள் இருக்கலாம், இல்லைனா வந்து தேய்ச்சி ஒரு ஒரு கூர்மையான கற்களாக இருக்கலாம், அந்த மரக்கிளைகளாக இருக்கலாம், இல்லை எலும்பு இருக்குது பார்த்தீங்களா? எலும்புலாம் குத்தினா பயங்கரமாக வலிக்குங்க. ஸோ அந்த எலும்பில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு இதுவாக இருக்கலாம், இல்லை விலங்குகளுடைய கொம்புகளாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து கற்கரைகளாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆதி மனிதன் வந்து சாப்பிட்ருப்பாங்க பார்த்தீங்க உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் காய் இருக்குது, காய்கனிகள்லாம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா, காய்கனிகளாகட்டும், கிழங்குகளாகட்டும், விலங்குடைய இறைச்சி ஆகட்டும், இது எல்லாமே சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து நாமடிக்கு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க நின்று விவசாயம்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ எங்கெல்லாம் காய்கனிகள், இறைச்சிகள், விலங்குகள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. சரி ஓகே. பூமி தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்ற கேள்வினா 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி தோன்றியது அப்படின்னு சொல்லலாம். சரி மனிதன் எப்போ பார்த்தோம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் ஏர்த்தில் வந்து மனுஷன் எப்போ தோன்றானா 40,000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றான். சரி ஓகே. 40,000 வருஷத்துக்கு 460 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமி வருது. 40,000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தோன்றான். 8,000 வருஷத்துக்கு முன்னாடி வேளாண்மை தோன்றியது. கிட்டத்தட்ட என்ன 8,000 வருஷம் ஆகுது வேளாண்மை தோன்றி. புவியியலில் நகரங்கள் தோன்றி எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை தோன்றி 4,000 வருடங்களுக்கு அப்புறம் தான் 4700களில் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நகரங்கள் தோன்றுது. ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கிமு என்பது பிசி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. ஓகேங்களா? கிமுன்னா என்ன? பிஃபோர் கிரைஸ்ட். நெக்ஸ்ட்டு ஏடி அப்படின்னு வந்துட்டு ஏடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனோ டாமினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னு சொல்லுவாங்க. சினா காமன் எரா, பிசினா பிஃபோர் காமன் எரா, பிடி அப்படின்னா பிஃபோர் திருவள்ளுவர் பிறப்பதற்கு முன்பு. அது வந்து கிமு இல்லை தீமுன்னு சொல்லுவாங்க. டிபி அப்படின்னா வந்துட்டு ஏடினா ஆஃப்டர் திருவள்ளுவர். ஓகேங்களா? ஆதி மனிதன் உணவு வந்து சேமிச்சிருப்பானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமிச்சிருப்பான். எப்படி சேமிச்சிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடுகளில் வந்துட்டு அந்த இறைச்சிகளாகட்டும், கனிகளாகட்டும், காய்களாகட்டும், கிழங்குகளாகட்டும், இல்லை வேட்டையாடின விலங்குகளாகட்டும், இந்த உணவெல்லாம் சேமித்து மரப்பொந்துகளில் வைக்கலாம். இல்லைனா பானைகள் வந்து அப்படி இருக்காது. ஸோ மரப்பொந்துகள் இருக்கலாம். மண்ணுக்குள்ளே வந்துட்டு அவன் வச்சிருக்கலாம். லெதர் அந்த இலையை சுற்றி இல்லைன்னா குகைகளில் வச்சிருக்கலாம். ஏன்னா அவன் சேமிக்கணும். இப்போ இடிமின்னல்கள், மழைகள்லாம் இருக்கும்போது அவன் வெளியே போக மாட்டான். அவனுக்கான ஒரு பாதுகாப்பு
பாதுகாப்பு கிடையாது. அதனால அந்த குகைகள்லயும் எங்கேயோ வந்து வாழ்ந்த இடத்துல அவன் சேமிச்சிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆதி மனிதனுடைய விலங்குகள் வந்து வேட்டையாடுறது எப்படி வேட்டையாடிருப்பாங்கன்னா, எனக்கு கூர்மையான கற்கள் வச்சிருக்காங்க. ஏற்கனவே வேட்டையாடின எலும்புகள் இருக்கும், மரக்கொம்புகள் இருக்கும். ஸோ விலங்குடைய கொம்புகள் வந்து இத வச்சு யூஸ் பண்ணி விலங்க வந்து வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. பண்டைய காலத்துல பெண்களுக்கு வந்து வேட்டையாடுறதுக்கு வந்து தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சான்றுகள் பண்டைய காலகட்டத்தில் பெண்கள் வந்து வேட்டையாடுறதுக்கான சான்றுகள் வந்து இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குகை ஓவியங்கள் வந்து இருக்கும். அந்த குகை ஓவியங்கள் வந்து ஒரு பெண் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஒரு அனிமல், ஓகேங்களா? அந்த அனிமல வந்துட்டு வேட்டையாடுற மாரி கூர்மையான ஒரு கத்தி மாரி ஒரு கற்கள வச்சு வேட்டையாடுற மாரி, ஒரு அம்பு விட்டு வேட்டையாடுற மாரி ஒரு உருவம் இருக்கு. இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல வந்து அந்த பெண் வேட்டையாடுவது போன்ற ஒரு சான்று இருக்கு பண்டைய காலத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பிம்பேட்டகா அப்படின்ற ஒரு குகையில காணப்பட்ட ஒரு ஓவியத்துல, ஒரு குகை ஓவியத்துல தான் வந்து ஒரு பெண் வந்து அம்பு வைத்து ஒரு ஒரு அனிமல வந்து தாக்குற மாரி ஓவியம் இருக்கு. ஓகேங்களா? இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. உணவுக்காக ஆதி மனிதன் காட்டு விலங்குகளை வேட்டையாடினான். ஸோ அவங்களுக்கு உணவு என்ன? காய்கனிகள்லாம் ஒரு காலத்தில சம்மர்ல வந்து வற்றிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ விலங்குகளுக்கு தான் போயாகணும் அவங்க. சரி, ஓகே. இந்தியாவில் பழைய கற்கால கருவிகள் கிடைக்கப்பெற்றுள்ள இடம் என்னது? பாலியோலித்திக், பழைய கற்காலம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலியோலித்திக், பழைய கற்காலம். சரி, எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு. ஓகேங்களா? சவுத்துலயும் சரி, சவுத்த தாண்டியும் சில நாடுகள்லயும் சரி. ஓகேங்களா? ஸோ மும்பை பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வருவாங்க. ஓகேங்களா? ஸோ மத்திய பிரதேசம் பார்த்தீங்கன்னா, சோன் ஆற்றுப்படுக்கை, பிம்பேட்டக்கா, மாகேஸ்வரா வந்து மத்திய பிரதேசல. ராஜஸ்தான் பொறுத்தவரைக்கும் பாயும்லூனி ஆற்றுச்சமவெளி, பாயும்லூனி ஆற்றுச்சமவெளி ராஜஸ்தான்ல. கர்நாடகம் பொறுத்தவரைக்கும் பால்கோட். ஓகேங்களா? நம்ம கேரளாவுடைய பாலக்காடு கிடையாது. இது வந்து பால்கோட். ஓகேங்களா? ஆந்திர பிரதேசம் பொறுத்தவரைக்கும் கர்னூல் குகைகளும், ரேணிகுண்டா உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா தெரிஞ்சுக்கும். மூவி கூட எடுத்திருப்பாங்க ரேணிகுண்டான்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திராக்கு ரேணிகுண்டா. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் வடமதுரை, அத்திரம்பாக்கம், பல்லாவரம், காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவள்ளூர்ல கிடைக்குது. ஸோ இது எப்படி நம்ம நினைவு கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா, சின்ன ஷார்ட்கட் சொல்றோம். ஓகேங்களா? மத்திய பிரதேசம் என்னன்னா எம்பி. ஓகேங்களா? எம்பில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு போனா, ஆத்துக்கு போறதா இருந்தாலும், இல்ல குகைக்கு போறதா இருந்தாலும், எங்க போறதா இருந்தாலும், ஈஸ்வரன் கோயிலுக்கு மகேஸ்வரன் கோயிலுக்கு போறதா இருந்தாலும் கார்ல தான் போவாங்க. சொகுசா போவாங்க. ஸோ அந்த இடத்துல சொகுசுக்கு சோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோன் ஆற்றுப்படுக்கை. நெக்ஸ்ட் பிம்பேட்டகா. பிம்பேட்டகா உங்களுக்கு மறக்காது. ஏன்னா இந்த கேள்வி நிறைய இடத்துல கேட்டிருப்பாங்க. மகேஸ்வரன்றது கோயிலுக்கு பொறுத்தவரை சொகுசா தான் போவாங்க. மத்திய பிரதேசம் எம்பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க ராஜாக்கள். ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல பாயும் புலியை தான் வந்துட்டு வேட்டையாடுவாங்க. ஓகேங்களா? ஸோ பாயும் லூனி ஆற்று சமவெளி ராஜஸ்தான். கர்நாடகம் உங்களுக்கு மறக்காது. நெக்ஸ்ட் கர்நாடகம், ஆந்திரா பொறுத்தவரைக்கும் நம்ம சத்தன்ல இருக்கக்கூடிய ரீஜன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா? தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அத்திரம்பாக்கம், அரியலூர் கிடையாது. இந்த இடத்துல அரியலூர் வரல. ஓகேங்களா? அத்திரம்பாக்கம், பல்லாவரம், காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவள்ளூர், நெக்ஸ்ட் வடமதுரை. நெக்ஸ்ட் பழைய கற்கால மனிதனுடைய உணவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உணவை தேடி ஒவ்வொரு இடத்துல வந்து தாவி போயிட்டே இருக்காங்க. வேட்டையாடி வந்து உணவு வந்துட்டு உட்கொள்றாங்க. புதிய கற்கால மனிதன் என்ன பண்றான்னா, உணவை வந்து அவனே உற்பத்தி செய்றான். புதிய கற்காலம்னா நியோலித்திக். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. வேளாண்மையை எந்த கற்காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா நியோலித்திக், அதாவது புதிய கற்காலம். பயிர் செய்து, தொழில் செய்து செய்றாங்க. ஸோ எப்படி அவனுக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆற்றங்கரையில வந்து காக்காலாம் இருக்கும் பார்த்தீங்களா? காக்கா, குருவிகள் ஆகட்டும், எந்த ஒரு அ பிற ஒரு பறவைகளாகட்டும் என்ன பண்ணும்னா, அந்த இங்கே இருக்கக்கூடிய விதைய சாப்பிட்டு வந்து ஆற்றங்கரையோடைய அந்த சமவெளி ரீஜியன்ல வந்து போட்டிருக்கும். ஸோ தண்ணியோட ஈரப்பதம் மாய்ஸ்சரைஸ் இருந்துட்டே இருக்கும். அந்த ஈரப்பதத்தின் காரணமா வந்துட்டு அங்க சில செடிகள் உருவாகுது. அந்த செடிகள் வந்து எப்படி சொன்னா எடிபிள், நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இத பார்த்துட்டு வந்து அப்ப என்ன யூஸ்னா, அப்ப விவசாயம் பண்ணுவதற்கு தண்ணி தேவை. அப்ப தண்ணி தேவைன்னா நம்ம ஆற்றங்கரை ஓரத்தில தான் வந்துட்டு வீடுகள் அமைத்து நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேட்ஜ் இது மூலியமா தான் வருது. ஓகேங்களா? ஸோ இயற்கை தான் வந்து முதல்ல எல்லாத்துக்குமே கத்துக் கொடுக்குது. இடிமுன்னல் மூலியமா வந்து நெருப்பு உருவாக்கி, நெருப்பின் மூலமா வந்து இறைச்சி வந்து சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ன்றதும் நேச்சர் தான் கத்துக் கொடுக்குது. அதேபோல வந்து காக்கையாகட்டும், மத்த குருவிகள், பறவைகள் தான் வந்து மனிதனுக்கு வந்து விவசாயத்தையும் கத்துக் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ ஆதி மனிதன் முதல் பழகின விலங்கு நாய். இந்த கொஸ்டின் வந்து புக் பேக் கொஸ்டின். ஸோ இதுவும் படிச்சுக்கோங்க. வீட்டில வளர்க்கக்கூடிய விலங்குகள் என்ன? பதிவு காட்டி வளர்க்கக்கூடிய விலங்குகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு, கோழி, மாடு, நாய். ஓகேங்களா? வேட்டையாடும்போது ஆதி மனிதனுக்கு உதவிய விலங்கு எதுனா நாய். ஏன்னா ஸ்மெல், மோப்ப சக்தி அதிகம். இந்த வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஃபுட் இருந்துச்சு. ஒரு ஃபுட் எப்படின்னா, இப்போ நம்ம நடந்து போயிருக்கோம், ஒரு விலங்கு நடந்து போயிருக்குன்னா ஸ்மெல் பண்ணும். அது ஸ்மெல் பண்ணி கத்தும். இல்ல ஏதாவது வந்து நமக்கு வந்து சிக்னல் காமிக்கும். ஸோ அதனால வேட்டையாடும்போது நாயை கூட்டு போவாங்க. ஓகேங்களா? புதிய கற்கால மனிதன் செதுக்கப்பட்ட நயமான கூர்மையான கற்கருவிகளை பயன்படுத்தினான். இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஏன்னா எந்த மனிதன் வந்து கூர்மையா அதை வந்து ஷேப் பண்ணி கரெக்டாக ஷார்ப்பனாக யூஸ் பண்ணாங்கன்னா புதிய கற்கால மனிதன். ஓகேங்களா? ஸோ புதிய கற்கால மனிதனின் முக்கிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியோலித்திக்லேருந்து நியோலித்திக் வாங்க உணவு வந்து தானே உற்பத்தி செய்யக்கூடியதான் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம். சக்கரம் கண்டுபிடித்ததுக்கப்புறம் பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பண்ட மாற்றம் வரைன்னு சொல்லுவாங்க. பேட்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒருத்தர் விவசாயம்
அரிசி பண்ணுறாங்க, ஒரு இடத்துல பார்லி பண்ணுறாங்கன்னா, அரிசி வந்து நான் கொஞ்சம் ஒரு 1 கிலோ குடுத்துட்டு 1 கிலோ பார்லி வாங்கிப்பேன். அவங்களுக்கு அந்த காசு அப்படின்ற விஷயம் அப்ப தெரியாது. ஓகேங்களா? அதாவது பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க. பண்டமாற்று முறை. இதுவுமே வந்து வினாக்கள் வந்து புக் பேக்ல இருக்கு படிச்சுக்கோங்க. புதிய கற்கால மனிதன் சக்கரத்தை கொண்டு மட்பாண்டம் செய்தான். ஸோ மட்பாண்டம்ல நிறைய வந்து தேக்கி வைக்கலாம், இல்ல வந்து ஓவியங்கள் வச்சு வைக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். புதிய கற்கால கருவிகள் கிடைத்த இடங்கள். ஸோ பழைய கற்காலம் வந்து எங்கன பார்த்தோம், அத்திரப்பாக்கம், பல்லாவரம், வெள்ளூர், வடமதுரை மற்றும் வந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த இடத்துல பார்த்தோம். புதிய கற்காலம் பாருங்க, கொடைக்கானல் மலையில கூட தான்றிக்குடி ஓகேன்னா தான்றிக்குடி பகுதியிலும் புதிய கற்காலம் விவசாயம் பண்ணது எங்க கொடைக்கானல்ல தான்றிக்குடி, திருநெல்வேலி, சேலம், புதுக்கோட்டை, திருச்சி ஓகேங்களா திருநெல்வேலி, சேலம், புதுக்கோட்டை, திருச்சி இடங்கள்ல தமிழகத்துல பண்றாங்க. பழைய கற்கால கருவிகளை வந்து சில இடத்துல கிடைக்குது. பல்லாவரம், காஞ்சி, வெள்ளூர், திருவள்ளூர் முதலியே பார்த்தது தான். புதிய கற்காலம் அதாவது நியோலித்திக் மனிதன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அந்த மனிதன் வந்து மண் குடிசைகளால் ஆன குடியிருப்புகளை வந்து அமைத்து கூட்டம் கூட்டமாக வாழுறாங்க. அந்த காலத்துல அப்போ எவ்வளோ பாசமா இருந்திருப்பாங்க பாருங்களேன். ஒரு கூட்ட கூட்டமா வந்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா. ஸோ குடிசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டமா இருக்கும், இல்ல நீள்வட்டமா இருக்கும். நீங்க அந்த காலத்துல பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணாலேயே வந்து கட்டியிருப்பாங்க. அந்த ஆற்றங்கரை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண்ணுலேயே வந்துட்டு ஒரு மாரி நீள்வட்டமா கட்டியிருப்பாங்க. அழகா இருக்கும். அத கட்டி மேல வந்து இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற மாற தென்னை கீத்துகள், சில கீத்துக்கள்லாம் வைப்பாங்க. மண்ணுலேயே கட்டியிருப்பாங்கங்க அப்ப வீடு ஓகேங்களா. ஸோ புதிய கற்காலம் வந்து மட்பாண்டங்கள் வந்து என்ன பண்றாங்க, தமிழகத்துல கிடைத்ததுக்கான ஒரு சான்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில, சேலம், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி இடத்துல வந்துட்டு நியோலித்திக் உடைய மட்பாண்டங்கள் கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க ஓகேங்களா. சரி ஓகே. இறந்தவங்கள எப்படி வந்து புதைப்பாங்களா, எரிப்பாங்களான்னு பார்த்தா, இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் வந்துட்டு புதிய கற்கால மனிதர்களுக்கு இருந்தது. அந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, புதிய கற்காலத்துல இருந்து கடைபிடிக்கப்பட்டது அப்படின்ற விஷயம் வந்துட்டு அந்த முதுமக்கள் தாழி இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. நடுக்கல் வைக்கும் பழக்கம்லாம் லேட்டர் டேஸ்ல வரும். ஆதி மனிதன் முதல்ல பயன்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பு தான். புதிய கற்காலத்துடைய முடிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உலோகம் செம்பு தான். ஸோ வந்து புதிய கற்காலம் வந்து அப்போ வந்து முடிஞ்சிச்சு. அப்போ 6000த்துல முடிஞ்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் காலகட்டத்துல அயன் ஏஜ் சால்கோலித்திக் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அயன் ஏஜ் வரும். 3000 வந்து சால்கோலித்திக், அப்புறம் 1500 அயன் ஏஜ் வரும். மட்பாண்டங்கள் மேல நிறைய ஓவியங்கள்லாம் வந்து வரைஞ்சு இது பண்றாங்க. செம்பு காலத்துல வந்து இந்த வரிக்கோலங்கள் வந்து அமைந்திருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இந்த பாலியோலித்திக், நியோலித்திக், சால்கோலித்திக் அயன் ஏஜ் முடிஞ்சிரும். இந்த சால்கோலித்திக் ஏஜ் காலகட்டத்தில் தான் நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகம் ஐவிசின்னு சொல்லுவோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆங்கிலத்துல. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது யூனிட் 1ல பாதி. ஸோ ஓகேங்களா. ஹராப்பாவும் நெக்ஸ்ட் வர பகுதியெல்லாம் வந்து பார்த்து முடிச்சு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம டாபிக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹராப்பா நகர நாகரிகம் வந்து எந்த காலம் ஒத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா சால்கோலித்திக் அதாவது செம்பு காலத்தை சார்ந்தது தான் ஹராப்பா நகர நாகரிகம் ஓகேங்களா. ஹராப்பா வந்து நகர நாகரிகமா இல்லைனா வந்துட்டு எந்த நாகரிகம் கிராம நாகரிகமான்னு கேட்டால் நகர நாகரிகம் ஹராப்பா மக்கள் ஓகேங்களா. செம்பினால் செய்த கருவிகளை உபயோகித்த காலம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பு காலம். இரும்பினால் கருவிகள் செய்த இரும்பு காலம் ஓகேங்களா. ஸோ இரும்பு காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு சாமான்களில் பயிர் தொழில்கள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ களவெட்டி ஆகட்டும் கலப்பை ஆகட்டும் இது எல்லாமே வச்சுக்கிட்டோம். ஸோ இதெல்லாமே இரும்பால் கண்டுபிடிக்கப்பட்ட ரொம்ப உபயோகமாக இருக்குது. உலோகத்தை வந்து உருவாக்குற காலம் வந்து இரும்பு காலமாக வந்து திகழப்படுது ஓகேங்களா. கற்பனையிலே காணப்படாத ஒரு காலம் அப்படின்னு இரும்பு காலம். ஏன்னா மண்ணை மட்டும் பார்த்து ஒரு இரும்புன்ற விஷயம் மண்ணுக்குள்ளேருந்து அந்த சோர்சஸ் மூலயமா எடுக்கிறது ஓகேங்களா. மண் வந்து நேச்சர் சோர்சஸ் மூலயமா எடுக்கிறது. அந்த டெக்னாலஜிலுக்கு வந்திருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க காணப்பட்ட காலம், கற்பனை திறனுக்கே காணப்பட்ட காலம்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். இரும்பும் குரோமியம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இரும்பு குரோமியமும் சேர்ந்த கலவை சில்வர் ஓகேங்களா. செம்பும் வெள்ளியும் சேர்ந்தது வெண்கலம். செம்பும் தூத்தநாகமும் சேர்ந்தது பித்தளை ஓகேங்களா. ஸோ பித்தளைலாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. நம்ம அம்மாக்கெல்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்க பெரிய பெரிய பித்தளை குடத்துல தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ இருக்க மாதிரி ரப்பர் குடமோ இல்லை வந்துட்டு அந்த அலுமினியம் அப்பெல்லாம் இருக்காது. பித்தளையில் ஸோ பித்தளை வந்து செம்பும் துத்தநாகமும் சேர்ந்தது பித்தளை. செம்பும் வெள்ளியும் சேர்ந்தது வெண்கலம். இரும்பும் குரோமியமும் சேர்ந்தது சில்வர். இரும்பும் மேக்னீசியம் சொல்லுவாங்க. மாக்னீசியமும் சேர்ந்தது எஃகு ஓகேங்களா. வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு பார்த்து எழுத்து ஆதாரங்கள் கிடையாத காலத்தை தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு பிரிப்போம். எனக்கு வந்து பாலியோலித்திக்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த எழுத்து முறையும் எதுவுமே இல்லை. குகை வடிவமும் குகை ஓவியங்களை வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் ஓகேங்களா. அதுவே பழைய கற்காலம் அப்படின்னு சொன்னபோது என்ன ஆடைகள் வந்து அணிந்திருப்பாங்க, இலை, மரப்பட்டை, லெதர் அதாவது விலங்கோடை தோல் ஆகட்டும் இதெல்லாம் அணிஞ்சிருப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ ஆதி மனிதன் வந்து இயற்கையை வந்து என்ன பண்ணுறான்னா இயற்கையை ஒற்றி வாழலாம். அதான் அண்டி வாழ்தல்னா இயற்கையை ஒத்து வாழறது இல்லை இயற்கை கூடவே சேர்ந்து வாழ்த்து ஆதி மனிதனோட பழக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லும். ஸோ சிக்கி முக்கி கற்களை கொண்டு தீயை உண்டாக்கிய பழைய கற்கால மனிதன் தான் வந்து ஓகேங்களா. இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. பிம்பேட்டக்கா நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்கி முக்கி கற்கள் நெருப்பு உண்டாக்குறது நல்லா பார்த்துக்கோங்க. சக்கரத்தை உண்டாக்குறது எந்த காலம்னு பார்த்துக்கோங்க.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சோனாற்றுக்கரை எது? இந்த மாரி வந்துட்டு கர்னூல், அதுக்கப்புறம் ரேணிகுண்டா இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்ற மாரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தொல்பழங்காலம் என்பது பழங்காலத்திற்கு முந்தைய காலம். அப்ப பாருங்க பழங்காலம்ன்றதே நமக்கு பாலித்திக்கே 10,000 வருஷம்ன்ற பெரிய விஷயம். ஸோ, அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சுன்னா, அது என்ன பழங்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. பொறுத்துக்க வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், ராஜஸ்தான். நெக்ஸ்ட் எத கேட்டிருக்காங்க? ஓகே 5 தான் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், கர்நாடகம், ராஜஸ்தான். ஸோ தமிழ்நாடுக்கு என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்திரம்பாக்கம். ஆந்திர பிரதேசத்துக்கு கர்னூல். நெக்ஸ்ட்டு வந்து கர்நாடகம் பார்த்தீங்கன்னா, பாகல்கோட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மத்திய பிரதேசத்துக்கு வந்து பிம்பேட்டகா, கர்நாடகம் பாகல்கோட், ராஜஸ்தானுக்கு லூனி ஆற்று சமவெளி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ டிஎன் டெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு இப்படி யூனிட்டாக இல்லாமல் டோட்டலாக டாபிக் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து எப்படி இருக்குமோ அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பாருங்கள். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பௌத்தம், சமணம், சமயம், அப்புறம் டெல்லி சுல்தானியம், அதுக்கப்புறம் முகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ராஜசீமன் பல்லவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ சைல்டு பெடகாலஜியுமே இருக்குது. நம்ம சேர்த்து சைல்டு பெடகாலஜியுமே பார்க்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஆக்சுவலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரியுமே ஈவன் கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே பாடசாலையில் இருக்குது. ஸோ வந்து அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஆண்டு வந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாம் முடிச்சுட்டு பாருங்கள். கொஷின் ஆன்சர் செக்ஷன்ஸுமே இருக்குது. நம்ம கொஷின் ஆன்சர் செக்ஷன் தனியாகவே 2-3 டேஸ் பார்க்கலாம். இது முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் டெட்டோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. ஸோ அதுவுமே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இது கம்ப்ளீட் முடிச்சுட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாமா, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் முடிச்சுட்டு நம்ம இது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு யோசனை இருந்துச்சுன்னா அதை வந்து நடத்துங்க. இல்லை பிஜிடிஆர்பி மேலே யூனிட் வைஸாக போகிறதா இருந்தாலும் போகலாம். ஓகேவா. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.